செய்தித்தாள்கள் ஜனநாயகத்தின் இதயத்துடிப்பு. நம்மைச் சுற்றியுள்ள உலகம் குறித்த தினசரி புதுப்பிப்புகளை நமக்கு கொண்டு வருகின்றன. ஆனால் நீங்கள் கவனித்தீர்களா? ஒரே கட்டிடத்தில் 8 முதல் 10 வீடுகளுக்கு பெரும்பாலும் ஒரே செய்தித்தாள் கிடைக்கும். ஏன் வாசகர் மன்றத்தை உருவாக்கக்கூடாது? செய்தித்தாள்கள், சஞ்சிகைகள் மற்றும் வார இதழ்களை அண்டை வீட்டாருடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீங்கள் பல்வேறு வகையான பொருட்களை அணுகலாம். பணத்தை மிச்சப்படுத்தலாம், மிக முக்கியமாக காகிதத்தையும் மரங்களையும் சேமிக்கலாம். பொது வாசிப்பு அறைகள் மற்றும் நூலகங்களும் சிறந்த தேர்வுகள். அவை சமூக, அரசியல் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை ஊக்குவிக்கின்றன மற்றும் சமூக உணர்வை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு பொதுவான நூலகம், அறிவு மற்றும் ஒற்றுமைக்கான மையமாக இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். கல்வியறிவு அதிகரிப்பை நாங்கள் வரவேற்கிறோம், ஆனால் அது இயற்கையின் விலையில் வராமல் பார்த்துக்கொள்வோம். வாசகர் மன்றங்களை உருவாக்குதல் அல்லது பகிரப்பட்ட வளங்களை பயன்படுத்துதல் போன்ற சிறிய மாற்றங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இயக்கத்தில் இணையுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். எதிர்கால சந்ததியினருக்காக நமது கிரகத்தை பாதுகாக்கவும்.